ஹாய் கைஸ், வெல்கம் டு கிருவனிக் சேனல். இன்னைக்கு நாம விக்ரமாதித்தன் கதை தான் பார்க்க போகிறோம். இது ஒரு தொடர் கதை, அதனால் வாரத்திற்கு ஒரு பகுதி போடுறேன். இந்த வாரத்தோட பகுதியை பார்க்கலாம் வாங்க. சென்ற வாரம் நம்ம என்ன பார்த்தோன்னா, குணவதி அரசவைக்கு சென்று அரசனையும் மற்ற எல்லாரையும் விருந்துக்கு அழைச்சா. அதோட தொடர்ச்சி இந்த வாரம் பார்க்கலாம் வாங்க. அரசனோ, நீ தனபதி போல செல்வமுடையவள் அல்ல. சேர்த்த செல்வத்தை எல்லாம் அவ்வப்பொழுது தான தர்மங்கள் செய்துவிடுவாயே, உன்னால் எப்படி எல்லோருக்கும் விருந்தளிக்க முடியும் என்று கேட்டான் அரசன். என் வீட்டில் இருக்கும் எளிய உணவை உங்கள் அனைவருக்கும் அன்புடன் பரிமாறுகிறேன். என் அழைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பணிவுடன் வேண்டி நின்றாள். மகிழ்ந்த அரசன் தன் படைப்பரிவாரங்களுடன் வந்து குணவதியின் மாளிகையை அடைந்தார்கள். அவர்கள் அன்புடன் வரவேற்று குணவதி விருந்து உபசரிப்பை மிகப்பெரிய விழா போன்று நடத்தினாள். வந்தவர்கள் அனைவரும் சுவையான உணவை வயிறு முட்ட உண்டு மகிழ்ந்தார்கள். பின்பு அரசனை வணங்கிய குணவதி 1,00,000 பொற்காசுகளை காணிக்கையாக தந்தாள். மகிழ்ச்சியுடன் அரசன் தன் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தான். குணவதி வீட்டில் நடந்த தடபுடலான விருந்து உபசரிப்பை கேள்விப்பட்ட தனபதி பொறாமை கொண்டாள். நான் அந்த குணவதியை எப்படியும் மட்டம் தட்டுவேன் என்று நினைத்தாள். மறுநாள் அரசவையில் அரசரை நோக்கி, அரசே, வீமாபுரி என்ற நகரத்தை பஞ்ச சேனாதிபதி என்ற அரசன் ஆண்டு வந்தான். அரசியின் பெயர் அமிர்தமோகினி. அவர்களுக்கு பிறந்த பேரழகியோட பெண் குழந்தை பேசாமடந்தை என்று பெயரிட்டு சீரும் சிறப்புமாக வளர்ந்து வந்தனர். திடீரென்று அரசன் இறந்து போனான். அதனால் அமிர்தமோகினி ஆட்சி செய்த தொடங்கினாள். பேசாமடந்தையும் திருமணம் பருவம் அடைந்தாள். அவர்கள் இருக்கும் அரண்மனையை சுற்றி வரிசையாக 7 சுற்று கோட்டைகள் உண்டு. அவற்றின் உள்ளே நுழைய சில வாயில்கள் உள்ளன. பேசாமடந்தையை திருமணம் செய்து கொள்ள விரும்புவர் வாயிலில் கட்டப்பட்டு இருக்கும் ஆராய்ச்சி மணியை அடிக்க வேண்டும். அங்கிருக்கும் காவலாளியிடம் 1000 பொன் கட்டணமாக செலுத்த வேண்டும். ஒவ்வொரு வாயிலும் பலவிதமான சுத்திர பொறிகள் உள்ளன. அந்த பொறிகளை எல்லாம் வெல்ல வேண்டும். அன்றிரவுக்குள் பேசாமடந்தையை 3 முறை பேச வைத்து விட்டால் அவளை திருமணம் செய்து கொள்ளலாம் என்பது போட்டி. இதுவரை எத்தனையோ அரசர்கள் போட்டியில் தோற்று மொட்டையடிக்கப்பட்டு ஏமாற்றத்துடன் திரும்பியிருக்கிறார்கள். என் காதலனையை பஞ்சாக் பார்ப்பான் என்று கேலி செய்தாலே இந்த குணவதி. அந்த ஐயர் போட்டியில் வெற்றி பெற்று பேசாமடந்தை திருமணம் செய்து அவள் தலையில் விறகு கட்டை ஏற்றி இங்கு வருவார். அப்படி அவர் வந்தால் இந்த குணவதி தன் தலையை மொட்டை அடித்துக்கொண்டு எனக்கு அடிமையாக வேண்டும். மாறாக இந்த முயற்சியில் என் ஐயர் தோற்று இவளின் ஆண்டிக்கிழவன் வெற்றி பெற்றால் தன் தலையை மொட்டையடித்து நான் இவளுக்கு அடிமையாகிறேன் என்றாள். நீ என்ன சொல்கிறாய் என்று குணவதியை கேட்டான் அரசன். நானும் ஒப்புக்கொள்கிறேன் என்றாள் அவள். தன் மாளிகையை திரும்பிய தனபதி பஞ்சா ஐயனிடம், நீர் மிகுந்த அறிவுடையவர். எப்படியாவது போட்டியில் வென்று பேசாமடந்தையை திருமணம் செய்து இங்கே வர வேண்டும். அப்பொழுதுதான் அந்த குணவதியின் கொட்டம் அடங்கும் என்று அரசவையில் நடந்ததை எல்லாம் சொன்னாள். வேறு வழியில்லாத அவன், உன் விருப்பப்படியே செய்கிறேன். நீ அரசரிடம் சென்று நான் செல்வதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை 3 மாதவனையும் கேள் என்றான். பாய் guys, please like and subscribe.